Hi friends, welcome to SANTRA TECHSPOT. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து பைத்தான் Tkinter யூஸ் பண்ணி இதே போல ஒரு டிஜிட்டல் கிளாக் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ப்ரோக்ராமிங் நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த டிஜிட்டல் கிளாக் பார்க்கும்போது இது நிறைய ஒர்க் இருக்குமோ, இதுக்கு பின்னாடி டைமிங்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வேலை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணலாம். பட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த டிஜிட்டல் கிளாக்ல வேலை கிடையாது, சிம்பிளானது தான். ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நமக்கு என்னென்ன பேக்கேஜஸ்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் Tkinter import star. ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னொரு பேக்கேஜ் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் Tkinter.ttk import star. ஸோ அந்த ரெண்டு பேக்கேஜ் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன இம்போர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டைம் அப்படிங்கிற மாடியில் இருந்து strf time அப்படிங்கிறத நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் டைம் import strf time. ஸோ அந்த strf time இதெல்லாம் எங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, அதில் பார்த்துக்கோங்க. அந்த strf டைம்னா அந்த டைம் ஃபார்மேட்டை நம்ம வந்து செட் பண்ணுறதுக்குள்ளது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ரூட் விண்டோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ root equal to tk of. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரூட்டுக்கு ஒரு டைட்டில் செட் பண்ணிக்கிறேன். ரூட் டைட்டில் ஆஃப் டிஜிட்டல் கிளாக் அப்படின்னு டைட்டில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள், ஒரே ஒரு லேபிள் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த லேபிளுக்கு வந்து நேம் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா கிளாக்னு வச்சுக்கலாம். ஸோ கிளாக் லேபிள். ஸோ கிளாக் லேபிள் ஈக்குவல் டு லேபிள் ஆஃப். ஸோ இதில் நான் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரூட். ஸோ அந்த ரூட்டில் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன், அதனால் ரூட்டை இன்புட்டாக கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபாண்ட். ஸோ ஃபாண்ட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு அது என்ன ஃபாண்ட்டுன்னு கொடுக்கணும். நாங்கள் வந்து கேலிப்ரி ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆமாம், அதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட் சைஸ் வேணும். ஸோ சைஸ் எவ்வளோ வேணும்னு கொடுத்துக்கிறேன். நான் வந்து 100 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் போல்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபாண்டை வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ ஃபாண்ட் செட் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் நம்மளுக்கு வேணும். ஸோ பேக்ரவுண்ட் பர்பிள் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபோர் கிரவுண்டு ஒயிட். ஓகேங்களா? ஸோ நான் எனக்கு லேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ லேபிளுக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் நான் வந்து கொடுக்கணுமோ, இல்லைன்னா இன்புட்லாம் கொடுக்கணுமோ, அது எல்லாத்தையுமே நான் வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேங்கிறத பாருங்கள். இந்த லேபிளை வந்து அடுத்து வந்து பேக் பண்ணணும். ஸோ lbl டாட் கிளாக் லேபிள் டாட் பேக்கப். ஸோ இந்த பேக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஆங்கர் ஈக்குவல் டு சென்டர். ஸோ அந்த சென்டரில் இதை வந்து பேக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டைம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக மெயின் லூப். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் நமக்கு வந்து அந்த லேபிளில் வந்து அந்த கரண்ட் டைமை வந்து அப்டேட் பண்ண போகுது. ஸோ அதனால் அடுத்து நான் அந்த டைம் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் எழுதுகிறேன். ஸோ டெஃப் டைம் ஆஃப். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த strf டைமை வச்சுட்டு நம்மளுக்கு வந்து டைம் என்ன ஃபார்மேட்டில் நமக்கு வந்து தேவை, நம்ம என்ன ஃபார்மேட்டில் டைமை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த டைம் ஸ்ட்ரிங்கை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். டைம் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு strf டைம் ஆஃப். இதுக்குள்ளே நம்மளுடைய டைமோட ஃபார்மேட்டை கொடுக்கணும். ஓகேங்களா? நான் எப்படி கொடுக்கேன்னு பாருங்கள். %h %m %s. ஹவர் மினிட் செகண்ட் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக %p நான் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் அந்த லேபிளோட ஃபாண்ட் என்ன இருக்கணும், ஃபோர்க்ரவுண்ட் கலர் என்ன இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்கணும் மட்டும் தான் கொடுத்துருக்குமே தவிர அந்த லேபிளோட டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொடுக்கல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாக் லேபிள் டாட் கான்ஃபிக் ஆஃப் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நம்ம ஒரு டைம் ஸ்ட்ரிங் வச்சுருக்கோம்ல, அந்த டைம் ஸ்ட்ரிங்கை அதுக்கு அசைன் பண்ணிடுறேன்.
ஸோ அந்த டைம் ஸ்ட்ரிங்கில் நமக்கு என்ன வரும்னா நம்மளுடைய டைம் வந்து வரும். ஸோ அதை வந்து அந்த இதுக்கு அசைன் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு வந்து அந்த டைம் ஃபார்மட் இருக்குது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த எஸ்டிஆர் ஆஃப் எஃப் டைம் அந்த டைம் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் நம்மளுடைய டைம் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா clock டாட் ஆஃப்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ஆஃப்டர் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து 2 இதை மெயினாக இன்புட்டாக கொடுக்கணும். ஒன்று மில்லி செகண்ட் வேல்யூ, இன்னொன்று நம்ம எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோமோ அந்த ஃபங்க்ஷன். நான் இங்கே வந்து 1000 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணுங்கிறது நான் ஆஃப்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ரிகர்சிவாக கால் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த டைம் வேல்யூ வந்து நமக்கு வந்து கரெக்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து ஓகே ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன், ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஜிட்டல் கிளாக் வந்து வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அதே ஒரு டிஜிட்டல் கிளாக். ஸோ உங்களுக்கு இந்த டிஜிட்டல் கிளாக்கோட சைஸை நம்ம வந்து இன்னும் பெருசாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அந்த லேபிளில் இருக்கிற ஃபாண்ட் சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு 150 அப்படிங்கிறது கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை நான் வந்து ரன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பெருசாக வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் கிளாக் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து அந்த ஃபாண்ட்டுமே டிஜிட்டலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து அந்த டிஜிட்டல் ஃபாண்ட்ஸ் நேம் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுவும் டிஜிட்டலாக கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு டிஜிட்டல் கிளாக் எப்படி கிரியேட் பண்ணுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.